இந்த ஏஐனால, ஏஐ ரெவல்யூஷனால உங்களுக்கு கொடுக்கப்பட முடியாத ஒண்ணு இருக்கு. அதை அடைவதற்குத்தான் நீங்க இப்ப போக்கஸ் பண்ணணுங்க. அது என்னன்னா ஜீவன் முக்தி, கான்ஷியஸ் பிரேக் த்ரூ. கான்ஷியஸ் பிரேக் த்ரூ. தயவு செஞ்சு அதுல மட்டும் நீங்க போக்கஸ் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கைய ப்ரொடக்டிவா பயனுள்ளதா வாழ்ந்தீங்கன்றத 10 வருஷம் கழிச்சு புரிஞ்சுப்பீங்க. இப்போ அந்த காலத்துலங்க அந்த பிசிஓ பூத் ரொம்ப பாப்புலர் ஆச்சு. எஸ்டிடி கால் பண்ற பிசிஓ பூத், தெருவுக்கு ஒரு 4 பேர் அது வாங்கி வச்சிருப்பாங்க. திடீர்னு செல்போன் வந்த உடனே யார் யாரெல்லாம் அந்த பிசிஓ பூத்துல லைஃப், டைம், ட்ரெஷர், டேலண்ட் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாங்களோ எல்லாம் ஐயோ எல்லாத்தையும் வினாக்கிட்டுமே நினைச்சாங்க. ஏன்னா அது அவுட் டேட் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த 9 to 5 ஜாபுக்கு போயிட்டு மேனேஜருக்கு பதில் சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரெஸ் தாங்க முடியாம தண்ணி அடிச்சுக்கிட்டு, அதாவது ஒரு கம்பெனில இருந்து பணத்தை வாங்கி இன்னொரு கம்பெனிக்கு இஎம்ஐ கட்டிக்கிட்டு, கவர்மெண்ட் கொடுக்குற ஃப்ரீ பணத்தை வாங்கி கவர்மெண்ட் நடத்துற டாஸ்மாக் கொடுத்துக்கிட்டு, இந்த கார்பரேட் கம்பெனியில வேலை செய்யறவங்க 6 நாள் வேலை, மேனேஜரை ஹேண்டில் பண்ண முடியல, அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்காக அந்த வர்ற சம்பளத்தை தண்ணி அடிச்சுக்கிட்டு நாசமா போனீங்கன்னா உங்க வாழ்க்கையை அன்ப்ரொடக்டிவா நாசமாக்கிட்டோன்னு 10 வருஷத்துக்கு அப்புறம் புரியும். ஆனா டூ லேட். மேலும் விவரங்களுக்கு ஆஸ்க் நித்யானந்தா.